நம்ம நாகர்கோயிலில் பட்ஜெட்டில் மெயின் ரோட் பக்கத்துலேயே வேணும், அதுவும் 3 BHK வேணும்னு கேட்டவங்களுக்கு ஒரு சூப்பரான 3 BHK வீடு தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல். எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள். எலிவேஷன், பிரமாதமான எலிவேஷன், சரியான ஃப்ரண்டேஜ் உள்ள ஒரு பிளாட்டில் கிழக்கு பார்த்த ஒரு வீடு சூப்பராக போட்டிருக்காங்க. பக்கா வாஸ்துபடி ஹை குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா பொட்டல் விளக்கு அப்படிங்கிற ஏரியா. இந்த பொட்டல் விளக்கு எங்கே இருக்குது அப்படின்னா சூரங்குடி இருக்குல்ல, சூரங்குடி தாண்டி அடுத்த ஜங்ஷன் தான் பொட்டல் விளக்கு. அதில் ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க வீடு. ஸோ வீட்டோட பட்ஜெட் வந்து 72 lakhs. ப்ரைஸ் கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். ஒரு 2.6 cents ஆஃப் லேண்ட் ஏரியா, 1800 square feet ஆஃப் பில்டப் ஏரியா, சூப்பரான அழகான செமி ஃபர்னிஷ்ட் லக்ஸரி 3 BHK. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்ல ஆக்சஸ் உள்ள ஒரு லொக்கேஷன், பக்காவான ஆக்சஸ். பஸ்ஸில் போக்குவரத்து இருக்கணும், பஸ்ஸில் போயிட்டு வரணுங்கிறவங்களுக்குலாம் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஏன்னா மெயின் ரோடு, அதாவது மெயின் ஜங்ஷன் இதுலேருந்து ரொம்ப 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 பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், ஏரியாலாம் வந்து பார்த்து வீட்டோட குவாலிட்டி வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நல்ல பிரமாதமாக இருக்குங்க. டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட்டு, ஒரு 24 அடி பாதை எல்லாமே இருக்குங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் அந்த இடத்துல வந்துடுது. அங்கே நீ கார் பார்க்கிங்லேருந்தே பார்த்து இது பண்ணலாம். ஸோ நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள பிளாட்டுங்கிறதுனால பிரமாதமான பிளானிங், பிரமாதமான கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஒரு எவ்வளோ பெரிய கார் வேணாலும் விட்டுக்கலாங்க. கரெக்டாக பிளான் பண்ணி கார் இதில் விடுறீங்க அப்படின்னா சுற்றி உங்களுக்கு கார்டன் ஏரியா வைக்கிறதுக்கு இதில் பிரமாதமாக கார்டன் ஏரியா செட் பண்ணிக்கலாம். ஒரு 3000 லிட்டர் சம்பம் வந்துடுது. ஸோ எலிவேஷன்லாம் சூப்பராக டைல்ஸை வச்சு ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக இருக்குது. ப்ரீமியம்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. எந்த குவாலிட்டியுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத வீடு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 70 லட்ச ரூபா பட்ஜெட்டில் லக்ஸரி வீடு தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, உள்ளே பார்த்துடலாம். ஸோ ஹால்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப க்ரியேட்டிவாக அழகாக குட்டி குட்டியான செடிகள் பூக்கள்லாம் வச்சு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ டோருக்கே நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு டபுள் டோர் கான்செப்டில் அழகாக போட்டிருக்காங்க. டீக்கில் நல்ல சூப்பரான டிசைனில் டோரு. ஹாலு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அழகாக உங்களுக்கு ஸ்பாட்லைட்ஸு எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு டிசைனில் நல்ல ரீதியில் அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு, பிரமாதமான ஒரு டிவி யூனிட்டுங்க. டிவி யூனிட்டே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் வைக்க முடியும். டிவி யூனிட் நல்லா பார்த்து பார்த்து அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த கலர்ஸு சுற்றி உட்டு, இதில் அந்த ஒயிட் கலர் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் ஒரு பெரிய டிவி வைக்கும்போதெல்லாம் ரொம்ப பிரமாதமான லுக்கை கொடுக்கும். ஸோ சோஃபாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நிறைய இட வசதிகள் இருக்குது. இட வசதிகளுக்கு குறவே இல்லை. நிறைய பிளானிங் இருக்குங்க. இந்த ஸ்டேர்ஸ்லலாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது உங்களுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். ஸோ கிச்சன் ப்ளஸ் டைனிங். இந்த ஏரியாவில் டைனிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் அழகாக பக்காவாக போட்டுடலாம். கிச்சன் சூப்பரான ஒரு மாடலர் கிச்சன் பண்ணி அழகாக ஒரு கேர்வியாக சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கிச்சனில் சிம்னி எல்லாம் உங்களுக்கு அமைப்பாக வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. கிழக்கு பார்த்து நின்று சமைக்கிற மாதிரி அழகாக கான்செப்டில் சூப்பராக சிம்னி எல்லாமே வச்சு பிரமாதமாக இருக்காங்க. ஸோ இந்த கிச்சனோட கலர்ஸ் சாய்ஸஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த கார்னர்லாம் அழகாக பிரமாதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னர் உள்ளே போகிற மாதிரி வைக்காமல் இந்த கார்னரை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வளைச்சி அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பேஸ்கெட்ஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஏற்கனவே வந்துருச்சு. உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலி பட்ஜெட் வந்து ஒரு 70 லட்ச ரூபா தான் பட்ஜெட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பிரமாதமான சாய்ஸாக இருக்கும். சொன்ன மாதிரி ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். வாங்க, இன்னும் நல்லா நெகோஷியேட் பண்ணி உங்கள் பட்ஜெட்டில் பக்காவாக இது பண்ணி தரலாம். டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டுங்கிறதுனால நம்ம அப்ரூவ்டு வீடு மட்டும்தான் பண்ணுவோம், அன்அப்ரூவ்டெலாம் இது பண்ண மாட்டோம். ஸோ டிடிசிபி அப்ரூவ்டுங்கிறதுனால லோன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். ஸோ கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம்ங்கிற கான்செப்டில் இருக்குங்க. ஸோ கீழே நல்ல ஸ்பேஷியஸான ஒரு 11க்கு 16 சைஸில் பிரமாதமான ஒரு பெட்ரூம், சூப்பராக கப்போர்ட் ஒர்க்ஸோடு வந்துடுது. ரொம்பவே 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 நல்லா இருக்குது. ஸோ கப்போர்ட்லாம் பாருங்கள், சிம்பிளாக இருந்தாலும் அழகாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. மேலே உங்களுக்கு லாஃப்டெல்லாம் பிரமாதமாக க்ளோஸ் பண்ணி எல்லா ப்ரொவிஷன்ஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் எல்லாம் நல்ல மொழிப்பாக அழகாக இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் வீடுகள் நிறைய இல்லை, உங்களுக்கே தெரியும். வீடு எடுத்தாலே 1 கோடி 1 கோடின்னு ஆகி போச்சுது. அப்புறம் நம்ம அந்த நீலகண்டன் பக்கத்தில் 67 68 போட்ட வீடுகள் எல்லாமே சோல்ட் அவுட், உங்களுக்கே தெரியும்.
2.2 சென்ட்ஸில் போட்டிருந்த வீடுகள் எல்லாமே சோல்ட் அவுட். ஸோ பட்ஜெட்டில் ஒரு 70 ரூபா பட்ஜெட்டில் 3 பிஹெச்கே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வீடு, இந்த வீடை விட்டுறாதீங்க வாங்க. ஸ்டேர் கேஸ் தாங்க நிறைய ஸ்பெஷல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் பிரமாதமாக இருக்கு பாருங்க. என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கு ஹேங்கிங் பாட்ஸ் எல்லாம் நிறைய போட்டுக்கலாங்க. எவ்வளோ நல்ல உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நிறைய ஹேங்கிங் பாட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். செடிகள் உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி எப்படிப்பட்ட செடிகள் வேணாலும் ஆந்தூரியமும் அது இதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த செடிகளுக்கு சன்லைட் கிடைக்கிற மாதிரி மேலே அழகான பெர்கோலா ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. மேலேருந்து உங்களுக்கு நல்ல சன்லைட்டுமே கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தா தெரியும். இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வந்து செடிகள் வைக்கிறதுக்காக தான் கம்ப்ளீட்டாகவே வச்சுருக்கு. ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து பக்காவாக இதில் எப்படி வேணாலும் நீங்கள் பிளான்ஸு ஹேங்கிங் பாட்ஸ் நிறைய போட்டு விட்டு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடே அவ்வளோ 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 ரம்மியமாக இருக்கும். எவ்வளோ லென்த்தில் கீழே வரைக்கும் போட்டாலும் தட்டாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போயிருக்கலாம். அதுக்கு தேவையான சன்லைட் மேலே இருந்தும் இந்த டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா காலையில் டைமில் இங்கேருந்தும் அந்த செடிகளுக்கு தேவையான சன்லைட் வந்துடும். ஸோ இந்த இடம் உங்களோட க்ரியேட்டிவ் ஹப்பு. நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணாலும் அவ்வளோ இது ஸ்பேஸ் இருக்குது. ஸோ செடி விரும்பிகளாக இருக்கீங்க, நிறைய செடிகள்லாம் வைப்பீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளோ அழகாக்கலாம், லைட்டிங்ஸ் கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவ்வளோ பிரமாதமான ஒரு விஷயம். இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அல்லது ஒரு ஏஐல போட்டு பிறகு ஃபோட்டோ காமிக்கிறேன், இவ்வளோ செடிகள்லாம் வச்சா எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸான பிரமாதமான பெட்ரூம்ங்க. சூப்பராக கபோர்ட் ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதில் உங்களுக்கு அழகாக எவ்வளோ பெரிய காட் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பக்கம் உங்களுக்கு கபோர்டு, இந்த இடத்துல உங்களுக்கு டிவி வேணும்னா டிவி வச்சுக்கலாம். அதை தவிர இங்கே உங்களுக்கு நல்ல ஸ்பேஸு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கானது எல்லாமே கிடச்சிருது. ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் இதை அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டேபிள்ஸ் ஏதாச்சும் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இந்த பாத்ரூம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வால் மவுண்டட் க்ளோசெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேரியாரோடது நல்ல எக்ஸ்பென்சிவ் தெரியும். ரொம்ப ப்ரீமியமான ஃபீலுமே உங்களுக்கு கொடுக்கும். வால் மவுண்டட் க்ளோசெட்லாம் ரொம்ப ப்ரீமியமான ஃபீலை கொடுக்கும். ஸோ அவ்வளோ ப்ரீமியமாக பயங்கரமான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு அப்படிதான் போட்டிருக்காங்க. ஃபினோலக்ஸ் பைப்ஸு, குண்டன் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு தேர்ட் பெட்ரூம். இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. அழகாக கபோர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது. கிட்ஸுக்கெல்லாம் அந்த பெட்ரூம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேயுமே கபோர்ட் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. இதுவுமே உங்களுக்கு பேரிவேரோட ஃபிட்டிங்ஸ் தான் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலர் சாய்ஸஸ், இந்த ஸ்பாட் லைட்ஸ்லேருந்து எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இந்த லாஃப்டெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த வீட்டோட பால்கனி ஸோ ஸ்பெஷலுங்க. ரொம்ப 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 பெரிய பால்கனி. உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே கார்டன், ஒரு கார்டன் விரும்பியாக இருக்கீங்க அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்கள். இவ்வளோ பால்கனி, இவ்வளோ பெரிய பால்கனி தேவையில்லை. இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு செடிகள் வைக்கலாம், வச்சு நிறச்சிடலாம். செடிகள் வச்சு நிறச்சிட்டு ஒரு லைட்டிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஷெட்டு உங்களுக்கு போட்டுட்டு ரிலாக்ஸாக நீங்கள் இங்கேயே இருக்கலாம். அப்படி இல்லை எனக்கு என்ன ஒரு பெட்ரூம் வேணும் அப்படின்னா எடுக்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு பண்ணலாம். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறதுனால என்ன வேணாலும் உங்கள் க்ரியேட்டிவ் வரி பண்ணிக்கலாம். ஆனால் கார்டன்லாம் செட் பண்ணி சூப்பராக இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல வீடுங்க. 72 ரூபாலேருந்து நெகோஷியபிள் தான். மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்குது. பொட்டல் விளக்கு நிறைய இதற்கு தெரிஞ்சிருக்கும். பொட்டல் விளக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம செட்டிக்குளத்துலேருந்து பீச் ரோடு ஜங்ஷன் வரும்ல, பீச் ரோட்லேருந்து ஈத்தாமொழி வரக்கூடிய ரோட்டில் தான் இருக்குது. ஸோ பட்டசாலியன் விழை, அடுத்தது மரவன்குடியிருப்பு, சூரங்குடி தாண்டி அடுத்த ஜங்ஷன் தான் வந்து பொட்டல் விளக்கு. ஸோ நல்ல முக்கியமான ஒரு ஜங்ஷனு. எல்லா இடத்துக்குமே இதுக்கு தான் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து லெஃப்ட்டில் உங்களுக்கு போகும்போது என்ஜிஓ காலனி வந்துடும். ஸோ ஆக்சஸ்மே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஒரு குயிக் கிளான்ஸ் சொல்லிடுறேன். 2.6 cents of land area, 1800 square feet of built up area, a east facing house. The price is 72 lakhs and it's definitely highly negotiable. ஸோ உடனடியாக வாங்க. நல்ல ப்ரைஸுக்கு இந்த வீடை முடிச்சிட வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. யுவர் ட்ரீம் ஹோம்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னும் ஒரு அழகான வீட்டோட உங்களை உடனடியாக சந்திக்கிறேன். அன்றில் தான் நன்றி கூறி விடைபெறுவது நிதிஷ் இளங்கோ.